ஃப்ரெஞ்ச் வந்து ஏன் ஃபெயிலியர் ஆனுச்சு அப்படின்ற ரீசன் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு. டிசிஷன் மேக்கிங் உடனே பண்ண முடிஞ்சது. இப்போ ஒரு வார் நடந்துட்டு இருக்குன்னா இவங்க பிரைவேட்டாக இருக்கிறதுனால இவங்களால டக்குன்னு இந்த வாருக்கான அடுத்த ஸ்டெப் என்னன்றது எடுத்து வைக்க ஈஸியாக இருந்தது. ஆனால் ஃப்ரெஞ்ச் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோடது, ஸ்டேட் தான் இதை வந்து நடத்திக்கிட்டு இருந்தது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட்டை கேட்டுட்டு தான் அவங்க டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணுறதுனால அவங்களால கரெக்டான டிசிஷனை டக்குன்னு எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து நேவி ஃபோர்ஸஸில், கடல் படையில் வந்துட்டு ஒரு சுப்பீரியர், அவங்கள மிஞ்ச யாருமே கிடையாது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இங்கிலீஷ்க்கு. இவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 பிளேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க: கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். ஆனால் இவங்க பாண்டிச்சேரியை மட்டும்தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்களுக்கு போதுமான அளவு ஃபண்டு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஃபண்ட் வந்து லேக்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா இவங்க அதிகமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து இவங்க வந்து கமர்ஷியல் வைஸும் ட்ரேடிங் வைஸும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இடங்களை பிடிக்கிற வைஸும் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. இவங்க வந்துட்டு இடத்தை பிடிக்கணும், பவர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணல, ரெண்டையுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் இவங்க வந்துட்டு டெரிட்டோரியல் வைஸ் இடத்தை பிடிக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இங்கே சுப்பீரியர் லீடர் வந்து ராபர்ட் கிளைவ், அயர்ஹூட் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இங்கே டூப்ளெக்ஸ் மட்டும் தான் இருந்தார். அவரையும் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் வந்து அழைச்சிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஞ்சோட ஃபெயிலியருக்கான ரீசன். அடுத்து வந்து நம்ம டான்ஸ் பார்க்க போகிறோம். இதோட அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் முடியும். தேங்க்யூ.